எப்பயாவது உங்களுக்கு Uh-oh. தோணியிருக்கா? உங்களோட தொண்டை வறண்டு போறதா இருக்கட்டும், உங்க ஹார்ட் பீட் டம் டம்னு அடிக்கிறதா இருக்கட்டும், உங்க மூளை அப்படியே ஃப்ரோஸ் ஆகி எல்லாமே பிளாங்க் அவுட் ஆகுற மாதிரி மைக்கு முன்னாடி வந்த உடனே இப்படிலாம் உங்களுக்கு அனுபவிச்சிருக்கிறீங்களா? இந்த வீடியோ உங்களுக்காக. ஏன்னா, தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய பல இளைஞர்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கு. ஸ்டேஜ் ஃபியர். பப்ளிக் ஸ்பீக்கிங் ஒரு 4 பேர் முன்னாடி 40 பேர் இல்ல. 4 பேர் முன்னாடி பேசுறதுனா கூட தத்தத்த பத்தத்தன்னு ஆயிருவாங்க. கால், கை எல்லாமே நடுங்க ஆரம்பிச்சுரும். அப்படி இருக்க உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ரகசியம் சொல்லப் போறேன். உங்க வாழ்க்கையில இந்த மாதிரி நடந்துச்சுன்னா, யூ ஆர் நாட் அலோன். மைக் வந்து பல பேருக்கு அவமானப்படுத்துறதுக்கான ஒரு ஆயுதமா இருக்குது. ஆனா, உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு சைன் இருந்துச்சு உங்க வாழ்க்கையிலன்னா, நான் சொல்றத கேளுங்க. நீங்க பேசுறதுக்கு பொறந்தவங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. 8ஆம் கிளாஸ் ஸ்டூடண்ட்ட இங்கிலீஷ் டீச்சர் கூப்பிட்டு மேடையில வந்து எல்லார் முன்னாடியும் வாட் இஸ் யுவர் ஆம்பிஷன் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி ஒரு நிமிஷம் பேசுன்னு சொல்கிறாங்க. அந்த பையன் எந்திரிக்கவா வேணாமான்னு யோசிச்சு யோசிச்சு எந்திரிச்சு ஒவ்வொரு ஸ்டெப் வைக்கும் போதும் அவனோட பயம் நெருப்புக்குள்ளே குதிக்கிற மாதிரி கூடிக்கிட்டே இருக்குது. மேடையில் வர்றான், எல்லாரும் அவனை பார்க்குறாங்க, எல்லார் கண்ணும் அவன் மேலே அப்படியே குத்தி கிழிக்குது. அவனே அவன் வாய்க்குள்ளே கெஞ்சிக்கிட்டு இருக்கான், தயவு செஞ்சு நாக்கே என்னைய வந்து சொதப்பி என்னைய வந்து நம்பிக்கை துரோகம் பண்ணி என்னைய வந்து மாட்டி விட்டுறாத அப்படின்னு கெஞ்சி கெஞ்சி ஐ வாண்ட் டு பிகம் போலீஸ் மேன் அப்படின்னு சொல்ல வர்றான். ஆனால் அவன் சொன்னது என்னன்னா, ஐ வாண்ட் டு பிகம் பாலிஷ் மேன் அப்படின்னு. எல்லாரும் விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க. இந்த அவமானம், இந்த பயம், இந்த பதற்றம் இவனுக்கு திடீர்னு ஒரு நாள் வரல. குழந்தையிலிருந்து அவன் ஒண்ணொண்ணும் பேசம்போது, அவன சுத்தி இருக்கிறவங்கலாம் என்ன சொல்றாங்க? எப்படி அவன கிண்டல் பண்றாங்க? எப்படி அவன வந்து ஹராஸ் பண்றாங்க? எப்படி அவன வந்து பாராட்டாம, ஊக்குவிக்காம அவன வந்து மண்டையில தட்டி பெர்ஃபெக்ட்டா பேசு, நல்லா பேசு, புரியிற மாரி பேசு, சத்தமா பேசு, தெளிவா பேசுன்னு பல விஷயங்கள அவன் மண்டைக்குள்ள டம்ப் பண்ணி, சரி வேண்டாம்ப்பா நான் பேசவே இல்ல. பேசுனா தானே இந்த பிரச்சனை அப்படின்னு சொல்ற நிலைமைக்கு அவன தள்ளி விட்டுர்றாங்க. பேசுறது அப்படிங்கிறது ஒரு பயப்படுற ஒரு விஷயம் இல்ல. அது வந்து எக்ஸைட் ஆகுற ஒரு விஷயம். இப்ப நான் சொல்றத உங்களால நம்ப முடியாது. ஒரு எக்ஸிபிஷன்ல ரோலர் கோஸ்டர் ரைட்ல போகும்போது, எந்த அளவுக்கு ஒரு பயம் வருமோ, நெஞ்சு துடிக்குமோ, கை காலெல்லாம் வேர்க்குமோ, வாயே பேசுறதுக்கு வராதோ, இறுக்கி பிடிச்சுக்குவோமோ, அதே மாதிரி தான் மேடையில பேசும்போதும் நமக்கு இது எல்லாமே நடக்குது. அப்ப பயம் அப்படிங்கிறதும், எக்ஸைட்மென்ட் அப்படிங்கிறதும் ரொம்ப ரொம்ப சேம். ஆனா, இந்த இடத்துல நம்ம அந்த பயத்த ஏத்துக்கிறது இல்ல. எக்ஸைட்மென்ட்ட ஃபேஸ் பண்றது இல்ல. இதனால தான் இந்த பிரச்சனை வருது. கில்லி படத்துல விஜய் பயப்படாத ஒரு மனிதனா? இல்ல பயப்படுற மனிதனா? நெனச்சு பாருங்க. கில்லி படத்த உங்க கண்ணுக்குள்ள ஓட்டுங்க. சத்தியமா சொல்றேன். ஃபர்ஸ்ட் சீன்ல இருந்து லாஸ்ட் சீன் வரைக்கும் பயம் அப்படிங்கிறது அவருக்கு இருக்கும். ஆனா, அந்த பயத்த கைக்குள்ள வச்சுக்கிட்டு அவர் எதிர்ப்பார். அப்ப பயம் இல்லாதவர்கள் தான் வீரர்கள்னு இல்ல. பயம் இல்லாதவங்க தான் சாதிக்கிறவங்கன்னு இல்ல. பயத்த ஏத்துக்கிறவங்க தான் சாதிக்கிறவங்க. அப்ப மேடையில உங்கள பயம்புறுத்துற அதே மைக்கு தான் உங்களுக்கு சொல்யூஷனும் கூட. எப்ப வந்து அந்த பயத்தோட அந்த மைக்க நீங்க ரொம்ப தொட ஆரம்பிக்கிறீங்களோ, அப்போ உங்களுக்கு பயம் குறைஞ்சு எக்ஸைட்மென்ட் கூடிரும். இதான் முதல் சீக்ரெட். பப்ளிக் ஸ்பீக்கிங்கை பற்றி டெட்எக்ஸில் பேசின டாக்டர் ஜஸ்டினா இருக்கட்டும், இல்லை நான் என்னோட சொந்த வாழ்க்கையில் நான் அனுபவிச்சதா இருக்கட்டும், 2 பேருமே நாங்கள் சொல்கிறது ஒரே ஒரு விஷயந்தான். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பேசுறது உங்களுக்காக இல்லை, அதை கேட்க வர்றவங்களுக்காக. இது எப்போ உங்களுக்கு புரியுதோ, அப்போ உங்களுக்கு பேசுறது மேலே இருக்கிற பயம் போயிடும். நீங்க காலேஜ்ல ஒரு சீனியர் வார்டனா இருக்கட்டும், காலேஜ்ல இருக்க ரூல்ஸா இருக்கட்டும், இல்ல உங்களோட சீனியர்ஸோட ராகிங்கா இருக்கட்டும், எது வேணா இருக்கட்டும், இது எல்லாத்தையும் நீங்க சமாளிச்சு தப்பிச்சு வெளிய வந்துட்டீங்க. அப்ப நீங்க ஒரு ஜூனியர பார்க்குறீங்க. நீங்க 4 வருஷத்துக்கு முன்னாடி எந்தெந்த பிரச்சனையெல்லாம் ஃபேஸ் பண்ணீங்களோ, அது எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி, மொத்த 4 வருஷத்தையும் பார்த்து பயந்து நடுங்குற ஒரு ஜூனியர பார்த்தீங்கன்னா, நீங்க வாய தொறந்து உங்க அனுபவத்த சொல்லி, "ஒண்ணும் இல்லடா தம்பி, எல்லாம் சூப்பரா போகும். இவங்க எல்லாம் உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆயிருவாங்க. சந்தோஷமா நீ இருப்ப." அப்படின்னு உங்க அனுபவத்த சொல்றதுக்கு, நீங்க பயப்படுவீங்களா? மாட்டீங்களா? அப்ப எப்ப நமக்கு பயம் இருக்காதுன்னா, எப்ப நம்ம பேச வர்ற விஷயத்த ஃபோக்கஸ் பண்றோமோ, அப்ப நமக்கு பயம் இருக்காது, தெளிவு பிறக்கும். நம்ம பேச வர்ற விஷயத்த ஃபோக்கஸ் பண்ணாம, நம்ம ஃபோக்கஸ் பண்றது தப்பான நம்மள பத்தின ஒரு இமேஜ். நான் பெர்ஃபெக்ட்டா இருக்கணும், நான் நல்லா பேசணும், நான் பேசும்போது அவங்க என்ன ரியாக்ட் பண்ணுவாங்க? அப்ப நம்ம ஃபோக்கஸ் பண்றதே தப்பான இடமாயிருது. அதனால தான் முதல்ல பிரச்சனையே வருது, நடுக்கமே வருது. அப்ப 2வது சீக்ரெட், டோன்ட் ஃபோக்கஸ் ஆன் யூ, ஃபோக்கஸ் ஆன் த மெசேஜ். எத சொல்றதுக்கு வந்திருக்கிறீங்களோ, எத கேட்கறதுக்கு அவங்க வந்திருக்கிறாங்களோ, அந்த விஷயத்த உங்க கவனத்த செலுத்துங்க. நீங்க பேச்சாளர் ஆயிருவீங்க. நான் உங்களுக்கு 3 சீக்ரெட் சொல்றேன். நான் என் வாழ்க்கையில கடைபிடிச்சது. 18 வயசு வரைக்கும் நான் இங்கிலீஷ்ல பேசினதே இல்ல. ஐ நெவர் ஸ்போக் இன் மை லைஃப்.
இன் அ சிங்கிள் சென்டென்ஸ் இன் இங்கிலீஷ் டில் ஐ வாஸ் 18 இயர் ஓல்டு. 18 வயசு இருக்கும்போது நான் பெங்களூரில் படிக்க போகிறேன். 12th வரைக்கும் நான் இங்கிலீஷ் மீடியத்தில் தான் படித்தேன். ஆனால் முக்கால்வாசி இடத்துல என்னோட இங்கிலீஷ் டீச்சர்ஸ் எனக்கு இங்கிலீஷை தமிழில் சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ ஐ கேன் ரைட் இன் இங்கிலீஷ் பட் ஐ கான் ஸ்பீக், ஐ நெவர் ஸ்போக். அப்போ 18 வயசில் நான் ட்ரெயினில் போகும்போது எங்கள் அப்பா என்கிட்ட கேட்குறாங்க, டே பெங்களூரில் போய் தப்பிச்சிருவியா, வாழ்ந்துருவியா, உனக்கு தமிழை தவிர வேறு எதுவுமே தெரியாது அப்படிங்கிறாங்க. நான் எங்கள் அப்பாட்ட சொல்கிறேன், அப்பா எனக்கு இங்கிலீஷ் தெரியும், எங்க இங்கிலீஷில் பேசு அப்படிங்கிறாங்க. ட்ரெயினில் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, நைட்டு 9 மணிக்கு சைடு லோயர் பர்த்தில் உட்காந்துருக்குறோம். அப்போ நான் ஃபஸ்ட்டு பேசினேன் என் வாழ்க்கையில் கான்ஷியஸாக ஒரு சென்டென்ஸ், மை நேம் இஸ் ஷங்கர், வாட் இஸ் யுவர் நேம் அப்படின்னு. எங்கள் அப்பாவுக்கு என்ன நம்பிக்கை வந்துச்சுன்னு தெரில, சிரித்தாங்க. ஆனால் அந்த சிரிக்கிறதுக்கு பின்னாடி 1000 வலி, யோசனை, பயம் எல்லாமே இருந்திருக்கும். நான் படிக்க போன இடத்துல உள்ள நுழைஞ்சது, வாழ ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சுது, வாட் இஸ் யுவர் நேம், மை நேம் இஸ் ஷங்கர் அங்கே உதவே உதவாது. ஏன்னா அங்கே இருக்கிறவங்க ஹிந்தி பேசுகிறாங்க, கன்னடம் பேசுகிறாங்க, சம்ஸ்கிருதம் பேசுகிறாங்க, தமிழும் இங்கிலீஷும் ரொம்ப யாரும் பேசலை அப்படின்னு. ஸோ இட் டுக் மீ லாங் டைம் டு ஈவன் சர்வைவ் அண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் ஐ நீட் டு ஃபர்ஸ்ட் ஓப்பன் அப் டு ஈவன் சர்வைவ் அப்படிங்கிறது. அப்போ எங்கே ரொம்ப ப்ரெஷரில் மாட்டிக்கிறோமோ, எங்கே நமக்கு வேறு வழியே இல்லையோ, அப்போ நம்ம வேறு வழி இல்லாமல் பயம் ஐயம் எல்லாத்தையும் விட்டு நம்ம வெளியில் உடச்சிக்கிட்டு வெளியே வருவோம். ஒரு முட்டை உள்ளேருந்து உடையும் போது தான் வந்து அது கோழி குஞ்சா மாறுது, வெளியிலேருந்து உடைச்சா அது ஆம்லெட்டாக மாறிடுது. அப்போ உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஏன் பேசணும், நான் ஏன் என்னோட மனசை திறந்து வாயால் நான் வெளியில் மக்கள்கிட்ட என்னோட செய்தியை சொல்லணும் அப்படிங்கிற அந்த காரணத்தை தேடுறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இதான் நான் தெரிஞ்சுக்கிட்ட ஃபஸ்ட்டு சீக்ரெட். நான் பேசணும்னு முடிவு பண்ணேன். ஒரு பேப்பர் எடுத்துட்டு நான் என்னெல்லாம் பேசணும்னு ஆசைப்பட்டனோ அதெல்லாம் முதல்ல எழுத ஆரம்பித்தேன். எப்போ நான் எழுத ஆரம்பித்தேனோ அப்போ எனக்கு எழுதுனதை திரும்ப திரும்ப எழுதுனதை வாயில் சொல்கிறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இல்லை. அப்போ எனி லாங்குவேஜ் யூ வாண்ட் டு ஸ்பீக், வாட் எவர் யூ வாண்ட் டு ஸ்பீக், ஃபஸ்ட்டு ரைட் இட் டவுன். அது தமிழாக இருக்கட்டும், இங்கிலீஷாக இருக்கட்டும், எந்த மொழியில் நீங்கள் பேசணும்னு ஆசைப்படுறீங்களோ முதல்ல எழுத ஆரம்பிங்க. உங்களுக்கு எழுது வந்தால் தான் ஃப்ளோ வரும், வார்த்தைகள் அடுத்தடுத்து வந்து விழும். நம்ம எழுதும்போது எப்படி யோசிச்சு யோசிச்சு எழுதுவோம், இதே மாதிரி தான் நம்ம பேசவும் செய்கிறோம். அப்போ நீங்கள் ரொம்ப வேகமாக எழுத ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு எண்ணங்கள் வேகமாக ஓட ஆரம்பிக்கும். இது ஒரு அப்ரோச் நான் முதல்ல கடைபிடிச்சது. 2வது, என்னோட வாழ்க்கையில் ஒரு 40 பேர் கொண்ட ஒரு கிராமத்தில் அவங்க முன்னாடி போய் ஒரு 15, 20 நிமிஷம் ஒரு ஃபங்க்ஷனை பற்றி பேச சொன்னாங்க. நான் அங்கே வந்து நிற்கிறேன். நான் ஏதோ 40 குழந்தைங்க இருப்பாங்கன்னு நினச்சேன். எனக்கு அப்போ 19 வயசு. என் முன்னாடி நின்றுட்டு இருந்த அந்த 40 பேருமே என்னை விட 10 வயசு 15 வயசு பெரியவங்க. அவங்க எல்லாருமே யாரோ ஒருத்தர் வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக குத்த வச்சு உட்காந்து எல்லாரும் என்னை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. என்னால் ஒரு வார்த்தை பேச முடியல. நான் வந்து பேண்ட்டோ ஏதோ போட்டிருந்தேன். என் கால் அப்படியே டான்ஸ் ஆடுது உள்ள. அவங்களுக்கு தெரியுதா தெரியலையான்னு கூட எனக்கு தெரியல. அந்த கால் ஆடுறது எந்த அளவுக்கு ஆடுச்சுன்னா, நான் பாக்கெட்டுக்குள்ள கைய விட்டு நான் கால அப்படியே புடிச்சுக்கிட்டு இருக்கிறேன். அப்படியே கால் ஆடுது. எனக்கு அத பார்க்கறதுக்கே வந்து ரொம்ப ஷாக்கிங்கா, ஆச்சரியமா இருந்துச்சு. ஏன்னா எனக்கு ஹார்ட் பீட் ரொம்ப பெருசா இல்ல. ஆனா கால் ஆடுது. பயம்ங்கிறது தெரியுது. அவங்க எல்லாரும் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. இப்ப நான் பேசியே ஆகணும். அப்ப அவங்கள்ட்ட பேசுறதுக்கு முன்னாடி நான் பண்ண ஒரு ரகசியத்த உங்களுக்கு சொல்றேன். அதான் செகண்ட் பாயிண்ட். அது என்னன்னா, அவங்கள்ட்ட பேசுறதுக்கு முன்னாடி நான் என்ட்ட பேசினேன். டேய் ஷங்கர், ஒண்ணும் கவலைப்படாத. நல்லா பேசப் போற. இவங்க 40 பேர் நீ என்ன பேசினாலும் கேட்கப் போறாங்க. இங்க யாரும் ஓடி போமாட்டாங்க. மொட்டை அடிக்க மாட்டாங்க. கள்ளக்கொண்டி எறிய மாட்டாங்க. தைரியமா பேசு. உன்னால முடியும். உனக்கு தெரிஞ்சத நீ சொல்லப் போற. நல்லா சொல்லலைன்னா பரவால்ல. நல்லா சொன்னேன்னா சூப்பர். என்ன வேணா ஆடிட்டு போட்டும். நீ தைரியமா பேசு அப்படின்னு நான் முதல்ல ஆடியன்ஸ்ட்ட பேசுறதுக்கு முன்னாடி நான் என்ட்ட பேசினேன். யாரு அவங்களுக்குள்ள முதல்ல பேசுகிறாங்களோ அவங்க ஸ்ட்ரெஸ் ஆக மாட்டாங்க. அவங்களுக்கு ப்ரெஷர் கூடாது. இது வந்து WWFலயா இருக்கட்டும், ஒலிம்பிக்ஸ்லயா இருக்கட்டும், ஸ்டேஜ்லயா இருக்கட்டும், எக்ஸாம்லயா இருக்கட்டும், ஏன் பொண்ணு பார்க்குற இடத்துலயா கூட இருக்கட்டும். ஃபஸ்ட்டு நம்ம பண்ண வேண்டியது நமக்குள்ள பேசி, நம்மள முதல்ல நமக்குள்ள ஃப்ரெண்ட் ஆக்கணும். நம்மளே நமக்கு எனிமி ஆயிறக்கூடாது. இதான் வந்து செகண்ட் பாயிண்ட். பயம் வரும். கண்டிப்பா வரும். நம்மள வந்து அவ்வளோ ஹைப் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அவங்க அத்தனை கண்ணுகளும் நம்மள பார்த்துக்கிட்டே இருக்கும். பயமா இருக்கும். அந்த பயத்த ஒரே ஒரு வார்த்தையில அத எக்ஸைட்மென்ட்டா மாத்திரலாம். உங்களுக்கு பயமா இருக்கும்போது உடம்பு ஃபுல்லா எனர்ஜி இருக்கும். நிஜமாவா இல்லையா? ஒரு நாய் தொரத்தும்போது பயப்படுறவனால 12 அடி செவர ஏறி குதிக்க முடியும். ஆனா அதே பயம் இல்லைன்னா, அவனால 6 அடி செவத்த கூட ஏற முடியாது ஈஸியா.
அப்ப பயம்ங்கிறது வந்து ஒரு விதமான ஒரு எனர்ஜி. அதே மாதிரி தான் எக்ஸைட்மெண்ட்டும். அப்ப ஒரு பயம்ங்கிறதும், எக்ஸைட்மெண்ட்ங்கிறதும் ஆல்மோஸ்ட் ஒண்ணு எனர்ஜி வைஸ் பார்த்தா. உள்ள வந்து கிடு 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 கிடுன்னு இருக்கும். அப்ப அந்த பயத்த அப்படியே நம்மால கன்வெர்ட் பண்ணி எக்ஸைட்மென்ட்டா மாத்த முடிஞ்சிருச்சுன்னா, அப்ப அந்த மொமெண்ட்ல நம்மளோட ஸ்ட்ரென்த்தே வந்து நம்மளோட பயமா மாறிரும். இது எப்படி பண்ணணும் அப்படின்னீங்கன்னா, உங்களுக்கு முன்னாடி யார்ட்ட நீங்க பேச போறீங்களோ, அங்க உட்கார்ந்திருக்கவங்க மேல உங்களுக்கு அன்பு இருக்கணும். இவங்க ஏதோ ஒண்ணு கத்துக்க வந்திருக்காங்க. இவங்களுக்கு ஏதோ ஒண்ணு தெரியாது. இவங்கள்ட்ட தெரியாதது எனக்கு தெரியும். நான் சொல்றதுனால இவங்களுக்கு வந்து ஏதோ பெனிஃபிட் ஆக போகுது. அப்படின்னு மட்டும் நெனச்சுட்டீங்கன்னா, உங்களுக்கு இவங்களோட ரியாக்ஷன் இல்லாம, இவங்களுக்கு பயன்பட போது அப்படிங்கிற அந்த பாசிட்டிவ் ஆட்டிட்யூடு உங்களுக்கு அது எக்ஸைட்மெண்ட்ட குடுக்கும். உங்களோட பர்ப்பஸே மாறி, உங்களோட சந்தோஷம், எக்ஸைட்மெண்ட் எல்லாமே பயம் வந்து இப்படி மாறிரும். இதான் வந்து 3வது சீக்ரெட். நம்மள சுத்தி பல பேருக்கு பல திறமைகள் இருக்கு. ஆனா, இந்த வாய வச்சுட்டு பேச முடியாத ஒரே காரணத்தினால, அவங்களால ரீச் அவுட் பண்ண முடியல. அது இன்டர்வியூவா இருக்கலாம், அது வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கலாம், அது வந்து ஒரு நெட்வொர்க்கிங்கா இருக்கலாம், இல்ல அது பிசினஸ், வியாபாரம், சேல்ஸு, ஒரு பொருள விக்கிறதா இருக்கலாம். ஏன் ஒரு நல்ல நண்பன கண்டுபிடிக்கிறதா கூட இருக்கலாம். அப்ப நம்மள வாழ்க்கையில நம்மள சுத்தி நடக்கிற எல்லா விஷயத்துக்கும் மூலதனம்னு சொல்லக்கூடியது நம்மளுடைய மூளையா இருந்தாலும், அந்த மூளைய உலகத்துல காட்டுறது நம்மளுடைய வாக்கு, நம்மளுடைய சொல். அப்ப நம்ம செயலுக்கு முன்னாடியே எல்லாருக்கும் வெளிய தெரியக்கூடியது, குறுகிய காலத்துல ஒருத்தன புரிஞ்சுக்கிறதுக்கு உதவுறது சொல். அப்ப இந்த சொல்ல நம்ம கண்ட்ரோல்ல கொண்டு வர்றதுக்கு நம்ம முயற்சி பண்ணியே ஆகணும். ஜென்ஸி தர்மால இருக்கக்கூடிய நம்ம எல்லாருமே ஒரு நல்ல கம்யூனிகேட்டர் ஆகணும். அப்ப நீங்க ஜென்ஸி தர்மால என்னென்ன கத்துக்க போறீங்க அப்படின்னு கேட்டா, வாழ்க்கைய கத்துக்க போறோம். அந்த வாழ்க்கையில உங்களோட அவுட்புட்க்கு இருக்கிற ஒரே சோர்ஸ், மெயின் சோர்ஸ் வாக்கு, சொல். அப்ப இந்த பேசுற திறமைய நீங்க வளர்த்துக்கோங்க. ஜென்ஸி தர்மால உங்களுக்கு என்ன கலைகள், என்ன குணம், என்ன பிரச்சனை, என்ன கவல, எது இருந்தாலும் எந்த வீடியோல வேணா கமெண்ட் பண்ணுங்க. ஐ வில் கெட் பேக் டூ யூ அண்ட் ஐ வில் கிரியேட் ஒன் எக்ஸ்க்ளூசிவ் வீடியோ ஃபார் யூ. நீங்க உங்களோட கேள்விய மட்டும் கமெண்ட்ல சொல்லுங்க. நான் உங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவா ஒரு வீடியோ மூலமா உங்களுக்கு நான் பதில் சொல்றேன். இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு யார ரொம்ப பிடிக்குமோ, யார் இன்னும் பேசணும்னு ஆசைப்படுறீங்களோ, அவங்களுக்கு இந்த வீடியோவ ஷேர் பண்ணுங்க. அது ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கட்டும், இல்லைன்னா உங்களோட ஃப்ரெண்டா இருக்கட்டும். வணக்கம்.